வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ ரொம்பவே அழுறா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு அவன் சொன்ன அந்த வார்த்தை ஞாபகம் வருது. அது என்னன்னா, நீ அழகாகிட்டு வா, நான் உன்னை மறுபடியும் லவ் பண்றேன். அந்த வார்த்தை தான். அப்போதான் இவ யோசிக்கிறா, எப்படியாச்சும் அழகாகி இவனை லவ் பண்ண வைக்கணும்னு. அதுக்காக மேக்கப் கிட்லாம் வாங்குறதுக்கு யோசிக்கிறா. இப்போ அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு ஒரு அமௌண்ட் வாங்குறா. அதை வாங்கிக்கிட்டு ஒரு மேக்கப் ஸ்டோருக்கு போறா. அங்க போய் அழகாகிறதுக்கு தேவையான மேக்கப்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்கா. இப்போ அவ எல்லா திங்ஸையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அவ மொபைல்ல மேக்கப் பண்ற வீடியோவை பார்த்து அவளை மேக்கப் பண்ணிக்கிறா. இப்போ அவ அடையாளமே தெரியாத மாதிரி ரொம்பவே அழகா மாறிடுறா. இப்போ அவன் ஒர்க் பண்ற அதே ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போறா. அவளுக்கு அங்க வேலையும் கிடைச்சிருது. இப்போதான் அவன் அவளை பாக்குறான். பார்த்ததுமே யாருடா இந்த பொண்ணு, ரொம்பவே அழகா இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா அவனுக்கு தெரியாது இந்த பொண்ணுதான் அவனோட எக்ஸ் லவ்வர்னு. அவனுக்கு அவளை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. டைரக்டா அவகிட்டயே போய் பேச போறான். அவளும் நல்லாவே பேசிக்கிறா. டேஸ் போக போக 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இன்னொரு நாள் அவன் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றான். உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றான். இவளும் ஓகே சொல்லிடுறா. 2 பேரும் ரொம்பவே சின்சியரா லவ் பண்றாங்க. 2 பேரும் கோயில், பீச், பார்க் அப்படின்னு சுத்திக்கிட்டு ரொம்பவே சின்சியரா லவ் பண்றாங்க. திடீர்னு ஒரு நாள் அவன் அவகிட்ட கேக்குறான், நாம ஏன் மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு. அவளும் கரெக்ட் தான், நாம ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு இருக்கோம், நாம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவளும் ஓகே சொல்லிக்கிறா. ஆனா எனக்கு அம்மா அப்பா இல்ல, அதனால கல்யாண செலவுல இருந்து எல்லாமே நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு அவன்கிட்ட சொல்றா. அவனும் அவ சொன்ன எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிக்கிட்டு வீட்லயும் சொல்லிடுறான். இப்போ கல்யாண வேலையெல்லாம் ரொம்பவே நல்லாவே போயிட்டு இருக்கு. கடைசியா கல்யாணத்துக்கு டேயும் வந்துருச்சு. அவனும் கல்யாண மாப்பிள்ளை மாதிரி வேஷ்டி ஷர்ட்டுன்னு எல்லாம் போட்டுக்கிட்டு வந்துடுறான். கல்யாண மண்டபத்துல அவனோட அம்மா அப்பா சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு 1000க்கு மேலான பேர் வந்திருக்காங்க. நான் இவன் மட்டும் ரெடி ஆகாம அப்படியே இருக்கா. அவனுக்கு கால் பண்ணி மொட்டை மாடிக்கு வர சொல்றா. அவன் அவளை பார்த்து கேக்குறான், நீ ஏன் ரெடி ஆகாம இருக்க, நமக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது, ஆனா நீ இன்னும் ரெடி ஆகாம என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன் அவளை பார்த்து கேக்குறான். திரும்பி நின்று அவனை திரும்பி பாக்குறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இதோட ஃபுல் ஸ்டோரி இந்த வீடியோவோட கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.